ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் போட மாட்டீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ரீசெண்டாக பாலக்காடு போயிருந்தோம். பாலக்காடில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தா மழம்புழா டேம். நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற வழியில் ஒரு நன்னாரி சோடா குடிச்சிட்டு அப்படியே நேராக அந்த மழம்புழா டேமுக்கு போயிட்டோம். அதுக்கு பஸ்ஸில் வந்து இறங்கினா பாலக்காடுலேருந்து அந்த மழம்புழா டேமுக்கு 20 ரூபாய் தான் டிக்கெட்டு. நேராக அந்த என்ட்ரன்ஸ்லேயே இறக்கி விட்டுருவாங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனதும் நிறைய கொஞ்சம் கடலாக இருந்துச்சு. நிறையா இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் இங்கேருந்து நாங்கள் நேராக டிக்கெட் எடுக்க போயிட்டோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 2 பேருக்கு 60 ருபீஸ். நாங்கள் எடுத்துகிட்டு நேராக டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போகிறதுக்காக போயிடும். இங்கேருந்து உள்ளே போனதும் ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. ஃபோனில் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் நேரில் பார்க்க நிஜமாவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். நாங்கள் அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக உள்ளே போயிட்டோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஒருவேளை யாராவது பேபியோடு வந்திருந்தீங்கன்னா, அதாவது ஃபீடிங்க்கான ரூமும் இங்கே இருக்குது. அப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க் இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. எது இருக்கோ இல்லையோ நமக்கு தேவையானது ஃபுட்டு. இன்ச்சுக்கு இன்ச்சாக ஃபுட்டு கடை இருக்குது. இதுக்குள்ளே போனால் எல்லா பக்கமும் திரும்புகிற பக்கம்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இப்படி போய் எப்படி வர்றதுன்னு கூட தெரியல. மலை நல்லா இருக்கியா மலை. நான் இவ்வளோ ஃபன்னாக வீடியோ எடுத்துகிட்டு போனால் ஹாரி பாட்டர் மூவியில் பறக்கிற மாதிரி இங்கே நிறைய பேர் சேரில் பறந்துட்டு இருந்தானுங்க. என்னன்னு பார்த்தா சுற்று பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது வந்து ஜிப் லைன். அது பார்த்தோன்னே நம்மளால் சும்மா இருப்பாளா, எனக்கும் அங்கே போய் அவனு ஒரே ஆட்டம். நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்ன ஜூஸ் வேணும் உனக்கு? கரும்பு ஜூஸ். இது இன்னும் படிக்கிட்டு இருக்கு. இப்பதான் படிக்கிட்டே இருக்கு. நம்ம போல அங்கேயும் போலாங்கிறேன். இது செம்மையா இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா அவ்வளோ தண்ணி. அதே இந்த பக்கம் பார்த்தா அங்கேயும் நிறைய தண்ணி. ஆனா குடிக்க எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இப்ப கீழே போகணும் தண்ணிக்கு. இருக்கு நீ நல்லா தான் இருக்கு. நான் கூட இந்த பேர் கேட்டது மொக்கையா இருக்கும்னு நினைச்சேன். நல்லா தான் இருக்கு. மேல இருக்கு பாரு, அது நல்ல கட்டி கிட்ட இருந்திருக்கும்ல. ஜிப் லைன். என்ன போர் அடிக்குதா? ஆ ஆ ஆ ஆ போலாமே. மலையாளத்துலயா அதிகமாக ஆளுங்க போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு. 50 பேருக்கு மேல இந்த பிரிட்ஜ்ல போனா அது கொஞ்சம் சேஃப்டி இல்ல, டேஞ்சர்னு போட்டுருக்கு. அதே தானே நானும் சொன்னேன். புரியுற படி உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். நல்லா இருக்கா? உங்க ஊர்ல இருக்கா? தெரியுது, நீ மூடு. என்னம்மா ஆடுது? ஆடுதா? நல்லா இல்ல போட்டுறது. சும்மா பண்ணி பண்ணு. புரியல என்னது? ஆமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுல அந்த மாதிரி. ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போட் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க.
அழகா இருக்குப்பா. காதலுக்கு இதெல்லாம் தேவைன்னா நீங்க சொல்ற அனைத்தும் என்கிட்ட இருக்கு. இந்த பவர் போட்டிக்கு தயாரா? இந்த பொண்ணு தான் என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்கா மச்சான். ஏமா இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குங்க. நாங்கள் போன டைம் என்னமோ தெரில, க்ளோஸாக இல்லை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு ஒன்றும் தெரியல. அங்கே கேட்டபோது இப்போதைக்கு ஒர்க்கிங் இல்லைன்னு சொன்னாங்க. அதை முடிஞ்சு நாங்கள் நேராக நடந்து வந்துட்டுருக்கோம். இதாங்க இந்த ஊர்லேயே ஃபேமஸான ஒரு இந்த சிலையை பற்றி இங்கே வந்து மலம்புழை யக்ஷின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ போட்டுடுறோம் உங்களுக்காக. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு என் ஒய்ஃபுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த ஹாரி பாட்டர் சேரில் உட்காந்து போகலான்னு கிளம்பிட்டோங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போனோன்னா பார்க்குக்கு வெளியே வரணும். வெளியே ஒட்டி ஒரு ரோடு போகுங்க. ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க்கிங் இருக்கும். அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி டோக்கன் வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே பைக் நிப்பாட்டுறதுக்கு டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வாங்கலைன்னா இங்கே 20 ரூபா டோக்கன் போட்டு தான் மேலே வரணுங்க. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். நீங்கள் 2 பேர் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 70 ரூபா தான் டிக்கெட். நார்மலாக வெயிட் பண்ணி போக வேண்டியது வரும். நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, உங்களுக்கு டைம் இல்லைன்னா விஐபி டிக்கெட் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 210 ரூபா 2 பேருக்குங்க. வரும்போது ஜாலியாக ஹாப்பியாக வந்தா, போகும்போது பாருங்கள் திருன்னு முழிக்கிறா. போகணுமா வேண்டாமான்னு ஒரே யோசனையில் ஏறிட்டு இருக்கா. காலை வச்சுட்டியா? அவசரப்பட்டு ஏறிட்டோமோ? அதேதான் தோணுது. நல்லா இருக்கு, ஆனா கீழே பார்த்தா தான் கொஞ்சம் என்ன ஹைலைட் தெரியுமா? ஒரே ஒரு கம்பியில தான் ஒரு கம்பி. இங்க இருந்து ஒருவேளை நான் உன்னை தள்ளி விட்டுட்டா நீ என்ன செய்வ? கூட நல்லா இருக்குல்ல. நான் நினைச்சேன் இதுலயும் கால் வைக்கணும், கால் வைக்காம கால் அப்படி ஃப்ரீயா கால் அப்படி ஆடிட்டு வரலாம். யார் எடுத்து தருவா? என் செப்பல் ஆல்ரெடி வண்டியில் வரும்போது விழுந்துருச்சுப்பா. பயங்கரமாக ஆடுது. ஏன் ஆடுது? பயமா இருக்கு. அப்படியா பண்றது? சொல்லி ஆகணும். 2 நிமிஷம் சும்மாவே நின்றுச்சு. நான் கூட சரி இது ஏதோ கரண்ட்ல ஓடுது போல நின்றுச்சு. கரண்ட் இல்லாமல் நினைச்சா பார்த்தா சும்மா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி உடஞ்சி கீழே வந்துருமோ நினச்சி பயந்துட்டோம். நீ தானே சொன்ன நான் பெரிய வீர பரம்பரைன்னு. லைட்டா பயமா இருக்கு, ஆனா பயமாலாம் இல்ல, சும்மா சொல்லுறேன். நான் தைரியசாலி தான். ஆடுது. ஐயோ அதுக்கும் ஏன் கத்துறாங்க? தண்ணி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா தண்ணியில விழுந்து சாவேன். இங்க பாரு, இங்க இருந்து பார்த்தா கூட அங்க பாரு வியூஸ் தெரியுது. நல்லா இருக்கு. பயமா இருக்கு. அங்க ஒரு போஸ். ஐயோ 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 ஐயோ. இங்க பாரு பயமா. அதை விட்டு இறங்கிட்டோம். கீழே வந்துட்டு அப்படியே ஒரு வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகணும். இந்த நேரம் என்ன படுக்க விடு. ஓகே காய்ஸ், இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.